ஏமாற்றி தானே வந்தார், குழந்தைங்கிட்ட தானே ஓட்டு கேட்டார். இதை செய்ய போகிறேன், என் பிளான் இதுதான் சொன்னாரா? இது வரைக்கும் சொல்லலை. இப்போ நேற்று பேசின ஒரு நன்றி அறிவிப்பில் கூட அவர் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தொட்டு பேசினாரா? அவர் வந்து முதலமைச்சர் மாதிரி முதல்ல பேசினாரா? 33,000 வாட்ஸ்அப் குழுக்கள், 1.5 லட்சம் ஃபேக் இன்ஸ்டாகிராம் ஐடிஸ், 2.25 லட்சம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து ஆப்ரேட் ஆகாமல் எல்லாமே நார்த்துலேருந்து ஆப்ரேட் ஆகுது. நார்த்துலேருந்து ஆர்எஸ்எஸ் யூஸ் பண்ண அதே அஜெண்டாவை நீ யூஸ் பண்ணுற. இதுக்கு தமிழகம் பழக்கப்படலை. அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு இப்போ போய் ஒரு சர்வே எடுங்க. அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட அந்த தொகுதியினோட எம்எல்ஏ பேர் தெரியுமான்னு முதல்ல கேளுங்க. வெறும் விஜய் அவர் தான் அன்னைக்கு தேர்தல் அப்பவே சொல்லிட்டாருங்க, 234 தொகுதியும் விஜய் தான் நிற்கிறார். இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? தமிழ்நாடு பார்க்காத கீழ்த்தரமான அரசியல் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். இது வரைக்கும் குதிரை பேருன்றது தமிழ்நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஜேபி அந்த சைடு நார்த்தில் பண்ணுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா? அதை எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுட்டார். அதிமுகவை நீ வேணான்னு சொன்ன, அதையும் ஒரு தீய சக்தின்னு சொன்னேன். அப்போ அந்த 24 பேர் உனக்கு தூய சக்தி ஆயிட்டாங்களா? தாவேக்கானுடைய எம்எல்ஏ அருள் பிரகாசம் நினைக்கிறேன், அவர் வந்து தலித் மக்களை தனிமைப்படுத்துங்கன்னு சொல்றாரு, ஆர்டர் கொடுங்கன்றாரு. இது வந்து சமூக நீதியில் வந்துருமா? சமூக நீதியோட அமைச்சரும் போல அங்க இருக்கிற தாவேக்கானுடைய எம்எல்ஏ இந்த அட்டூழியம் பண்றாரு. இதை தடுத்து கேட்குது திமுக கேட்குது. ஆனா திமுக மேல என்ன பழி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்பாட்டாளர் திரு தினேஷ் வேலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திமுக மேல ஒரு விமர்சனங்கள் வர்றது ஒரு சகஜமான சூழல் தான் இருக்கும். எப்பவுமே அரசியல்னா திமுகவை அடித்து தான் வளருவாங்க. இதுதான் யதார்த்தம் தமிழ்நாட்டு அரசியலில். அது விஜய்க்கு ரொம்ப அழகாக கை கொடுத்துச்சு. விஜயை இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக அமர வச்சிருச்சு அப்படின்ற வார்த்தை இங்கே இருக்குது. விஜய் சிஎம் ஆகிட்டோன்னே திமுக பயந்துருச்சு, விஜயை அகற்றுறதுக்காக ரொம்ப பாடுபடுது இனிமே அப்படின்ற ஒரு யதார்த்த சூழல் இங்கே மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஜென்சி கிட்ஸ் நீங்கள் நடத்திய அந்த ஜென்சி மீட்டிங். திமுக இனி விஜய் அரசியலை கையில் எடுக்குது. எப்படி பார்க்குறீங்க இது? முதல்ல நீங்கள் 3 கேள்வி அடிக்கிட்டீங்க. முதல்ல சொன்னீங்க திமுகவை வச்சு தான் அவங்க எதிர்த்து தான் அரசியல்ங்க. திமுகவை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் எப்பவுமே இருந்திருக்கு. அவர் வந்து அவரை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், திமுகவை எதிர்த்து ஒரு முதலமைச்சரே ஆகிட்டார். சரி, எப்படி ஆனார்? நல்ல வழியில் போனாரா? இது வரைக்கும் இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து, மத்திய அரசை எதிர்த்து, மத்திய அரசு நம்மளுக்கு செய்கிற அட்டூழியங்களை எதிர்த்து, நம்மளுக்கு ஒரு கல்வி நிதி ஒதுக்குறத முதற்கொண்டு பாரபட்சம் அதை எதிர்த்து இந்த 2 வருஷத்தில் ஏதோ ஒரு இது எல்லாமே மத்திய அரசு மட்டும் சார்ந்து நான் சொல்லலை, தமிழ்நாடு நலன் சார்ந்து ஏதோ ஒரு போராட்டம், சின்ன போராட்டம், மக்கள் நலன் சார்ந்து ஏதோ ஒரு போராட்டம் செஞ்சு அவர் வந்து முதலமைச்சராக வந்திருந்தாருன்னா நம்ம பயப்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். சரி, இவர் நல்லது செஞ்சு வந்துட்டாரு, மக்கள் இவரை நம்புவாங்க. இதை அடி காத்துல வந்துட்டாரு, யாரும் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. எப்படி வந்தார்? எந்த மாதிரியான ஃப்ராடு வேலைகளை செஞ்சு வந்தார்? ஏன் ஃப்ராடு வேலை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, ஏமாற்றி தானே வந்தார், குழந்தைங்கிட்ட தானே ஓட்டு கேட்டார். இதை செய்ய போகிறேன், என் பிளான் இதுதான் சொன்னாரா? இது வரைக்கும் சொல்லலை. இப்போ நேற்று பேசின ஒரு நன்றி அறிவிப்பில் கூட அவர் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தொட்டு பேசினாரா? அவர் வந்து முதலமைச்சர் மாதிரி முதல்ல பேசினாரா? மறந்துட்டாரு. அவர் முதலமைச்சர்ன்றதே மறந்து இன்னமும் அவர் வந்து திமுக எதிர்த்து திமுக தலைவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னு நினச்சிட்டு அதையே நினச்சிட்டு தூங்கிட்டு பேசியிருக்கார் போல. அதே பாணியில் வந்து பேசிட்டார். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதையே இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு. இது வரைக்கும் அவர் அந்த மேடையில் போயிட்டு மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சரி, ஒன்றிய அரசுன்னு சொல்ல பயப்படுவேன். சரி, மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? பெட்ரோல் கண்ணாமண்ணான்னு ஏறுது, அதை பற்றி பேசுனீங்களா? மெயினான விஷயங்க இந்த 2 விஷயம் இப்போதைக்கு தலையாய விஷயமா இருக்கு. சரி, உங்கள் கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சி அவர் டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாரு? மேகதாது அணையை பற்றி பேசுகிறார். திருச்சியில் நின்று பேசுகிறீங்க, இப்படி திரும்பி பார்த்தா கல்லணை, காவேரியினுடைய ஜீவ நதி அங்கே இருக்குது, அதை மூடுவேன்னு சொல்கிறாரு. உன் கூட்டணியில் தான் இப்போ காங்கிரஸ் இருக்குது, பேசுனீங்களா? நானா சொல்கிறேன், நம்பிக்கை கூடிய விஷயத்தில் எதனா ஒன்று பேசினாரா? இப்போவும் என்ன பேசுகிறாரு? அதே பஞ்ச் டைலாக பேசிட்டு வந்திருக்காரு. இது டைல்யூட் ஆகிடும். இது அரசியலில் இதை மாதிரி
நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ராங்காக கொள்கை பிடிப்போடு நின்னவங்க மட்டும்தான் அரசியல் இது வரைக்கும் நிலைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஷோ காட்டிட்டு போகிறவங்க கரைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. விஜய் பேசின அந்த மேடையில் திமுக தோல்விக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை அங்கே முன் வச்சு பேசினார். அங்கே இங்கே தேடாதீங்க, உங்கள் குடும்பம் தான் அது காரணமே அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது வந்து அவருக்கு ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுருப்பாரு, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். திமுக கட்சி குடும்பத்தை பார்த்து நாங்கள் வந்து எங்கள் தோல்வியை கண்டுக்கிட்டோமா? நீ பண்ண தப்பு வேலை, நீ பண்ண ஃப்ராடு வேலை இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஏங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அரசியலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 33,000 வாட்ஸ்அப் குழுக்கள், 1.5 லட்சம் ஃபேக் இன்ஸ்டாகிராம் ஐடிஸ், 2.25 லட்சம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து ஆப்ரேட் ஆகாமல் எல்லாமே நார்த்துலேருந்து ஆப்ரேட் ஆகுது. நார்த்துலேருந்து ஆர்எஸ்எஸ் யூஸ் பண்ண அதே அஜெண்டாவை நீ யூஸ் பண்ணுற. இதுக்கு தமிழகம் பழக்கப்படலை, திமுகவும் அதுக்கு பழக்கப்படலை, இல்லைன்னு மறுக்கலை. நீ அப்படி ஜெயிச்சிட்ட, மக்கள் போட்டுட்டாங்கன்னு சொல்கிற மக்களை ஏமாற்றி மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க, நம்ம இல்லைன்னு மறுக்கலை. அந்த தோல்வியும் நாங்கள் தனை வணங்கி ஏற்றுக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சீராய்வு பண்ணணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து அவரோட வைத்தறிச்சல் புலம்பல். எங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குது, அவருக்கு அந்த பொறாமை, அவருக்கு நல்லா இல்லைன்ற பொறாமையான எங்களுக்கு தெரியல. குடும்பத்தை பேசுனா எப்படி பேசலாமா? வேற என்ன சொல்லுவீங்க? எங்கள் குடும்பம், எங்கள் கட்சி சார்ந்து நீ அரசியலாக பேசு, குடும்பத்தினால தான் கட்சி தோத்துது நீ பேசினா, அப்போ நான் பேசினா நல்லா இருக்கா? ஒரு வார்த்தைக்கு பதறீங்களே. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இல்லை, மற்ற குடும்பம் நல்லா இருக்குன்னு மற்ற பொறாம நாங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை, ஜென்சி கிட்ஸை இப்போ திமுக கையில் எடுத்ததுக்கு காரணம் என்ன? விஜயோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் உங்களுக்கு ரோல் ப்ளே ஆகுது? இல்லைங்க, எல்லாம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. எங்கள் கட்சியில் இருக்க பசங்க ட்ரிகர் இதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் இளைஞர் அணி இல்லையா, எங்கள் கட்சியில் மாணவர் அணி இல்லையா, எல்லா அணியும் எங்களுக்கு இருக்குது, எல்லாம் இருந்தாங்க. நடுநிலையாக இருந்தவங்க, புரிதல் இல்லாமல் இருந்தவங்க, திமுகலே ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. இதே ஜென்சி பசங்க வந்து இதே அறிவாலயத்தில் மீட்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-2,000 பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக நாட் ஷுவர். அவங்க உள்ளே போகிறாங்க, பாஸ் போட்டு என்ட்ரி போட்டு போகிறாங்க. அதுங்களும் ஜென்சி கிட்ஸ் தான். வரிசையில் நிற்கிறாங்க 700 பேர் 800 பேர். அதை மாதிரி அவங்க கட்சியில் நிற்பாங்களா? 100 பேர் இருந்தாலும் அந்த இடம் கலவரம் ஆகிடுது. நேற்று அந்த இடத்துல கூட்டத்தில் நடக்குது. உள்ள பாஸ் இல்லை, பாஸ் இருக்குது ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு பாஸ் இல்லைன்னு சொல்கிறான். பாஸ் இருக்கிறவன் என்கிட்ட பாஸ் இருக்கு, என்ன உள்ளே வர மாட்டேறீங்க கத்துறான். அப்போ கோஷம் போடுறான், திமுக ஒழிகன்னு கோஷம் போடுறான். அவனுங்களுக்கும் அவங்க தலைவரை போலவே இது சிரிப்பாக நம்ம சிரிக்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்க, எந்த லெவலுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தா திமுக ஒழிகன்னு அங்கே போய் சொல்கிறான். ஆட்சியில் இருக்குது உங்கள் முதலமைச்சர், உங்கள் நொண்ணன் தான் முதலமைச்சராக இருக்காரு, நீ உங்கள் போலீஸ் இருக்குது, அவங்க தான் உள்ள விடணும். இதே எஸ்ஓபி பற்றி என்ன பேசினாங்க? ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னாங்க. இப்போ அதே எஸ்ஓபி தானே போட்டிருக்கீங்க. 5000 பேர் தானே உள்ளே விட்டீங்க. நாங்கள் இருக்கும்போது பத்திரிகையாளர் உள்ளே போனால், பத்திரிகையாளரே உள்ளே போகல. பத்திரிகையாளர்லாம் இவ்வளோ பேசுகிறாங்க, அவர் வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்களா? பத்திரிகையாளருக்கே தலைகுனிவுது. தனியாக ஒரு ஷெல்டர் போட்டு ஒரு இது அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுருந்தாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அதெல்லாம் பற்றி யாருமே பேசலை. அங்கேயும் போயிட்டு திமுக ஒழிகன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து காலம்தான் பதில் சொல்லும். இல்லை, உங்களை வந்து என்னன்னா கவர்ச்சி காட்டியா நான் இதை வெற்றி பெற்றுட்டேன், வேற என்ன சரி யாரு அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு தான் சாட்டை தூரம் பதில் சொன்ன மாதிரி தான் நான் சொல்லணும். அசிங்கமா இருக்குங்க, ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேசல. இல்ல, விஜய் கவர்ச்சி காட்டி தான் வேற என்ன அது மாதிரி எனக்கு ஏன் தவறைக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க? அது வைக்க போய் தானே அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. நான் வந்து விஜய் வந்து கவர்ச்சியை காட்டி மட்டுமே தான், திரை கவர்ச்சியை காட்டி மட்டுமே தான் அவர் வந்து ஜெயிச்சாருன்னு சொல்றேன். சரி, நீ என்ன பண்ணுன்னு சொல்லு. விஜய் சொல்ல மாட்டார், பேச மாட்டார், ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச மாட்டார், சரி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்கும் 2ஆம் கட்டத்தை 3ஆம் கட்டத்தை எவனா ஒருத்தர் பேசுங்க. யார் பேசுறீங்க? என்ன பண்ணிட்டு என்ன பண்ணான்னு சொன்னாதானே அவங்களால சொல்ல முடியும். வெறும் அவங்க இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல, 108 107 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு இப்போ போய் ஒரு சர்வே எடுங்க. அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட அந்த தொகுதியினோட எம்எல்ஏ பேர் தெரியுமான்னு முதல்ல கேளுங்க. வெறும் விஜய் அவர் தான் அன்னைக்கு தேர்தல் அப்பவே சொல்லிட்டாருங்க, 234 தொகுதியும் விஜய் தான் நிற்கிறார். இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? எங்களோட கேள்வி அதுதான். வெறும் ஒரு சித்தாந்தத்தை பார்த்து ஓட்டு போடலை. மக்கள் அவர் சொல்றதை ஏத்துக்கிறாங்களே. ஜனநாயகம்னா மக்கள் தானே. அப்படி மக்கள் சக்தி வந்து இங்க ஏத்துட்டு இதுதான் சார் மேனிபுலேஷன் சொல்றோம். இதுதான் மேனிபுலேஷன். ஒரு விஷயத்த, பொய்யான விஷயத்த கோயவல்ஸ் தியரி மாதிரி திருப்பி 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 சொல்லி மக்கள் மத்தியில் அதை புகுத்திட்டீங்க. இப்போ மக்கள் நல்லா இருக்காங்களா? பாலாரம் தேனாரம் ஓடுதா?
இது வரைக்கும் கொலைகள் மட்டுமே 136 கொலைகள் நடந்திருக்கு, 432 பாலியலும் அது கிரிமினல் அஃபென்சஸும் நடந்திருக்கு. இதே திமுக ஆட்சியில் தாவேகாவை சார்ந்தவர்களோ தாவேகா அந்த ரூட் மாஃபியா கிட்ட காசு வாங்கிட்டு பேசின பெய்டு இன்ஃப்ளூயன்சஸோ என்ன சொன்னாங்க? இதுக்கு தலைவர் தான் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும், முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும், அந்த குடும்பம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்போ என்ன பேசுறீங்க? தனி மனித ஒழுக்கம்னு பேசுறீங்க. இப்போ விஜய் என்ன பேசுறாரு? இப்போவும் நாங்கள் எங்களை பழி சொல்றாரு. ஆட்சியில் இருக்கிறது நீங்கள், 1 மாசமா ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் தானங்க அதுக்கு பொறுப்பு. நாங்கள் அதையே சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்கமும் இல்லை. சரி, இவ்வளோ கரண்ட் கண்ணாமண்ணான்னு போகுது, அதை பற்றி பேசினாரா? நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம். சரி, அது எதுக்கு சொன்னோம்? நிர்வாக ரீதியாக உனக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறோன்னு சொன்னோம். கொலை பண்ணுறதை பார்த்துக்கிட்டோ, நீ கஞ்சா இது பண்ணுறதை பார்த்து உன் நிர்வாகியே போயிட்டு ஒரு 10 வயசு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணுவான், அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எதிர்க்கட்சியாக செயல்பட்டு தான் ஆகணும். இப்போ முக்கியமாக மக்கள் மத்தியில் இதுதானே பேசுகிறாங்க, மக்களை விட்டு திமுக தூர போயிருக்கு, தீய சக்தியாக இருந்த திமுக இன்னைக்கு தூர சக்தியாக இருக்குது அப்படின்றார். அவர் சொல்லுவார் தூர சக்தி தூய சக்தி, அவருக்கு வாயில் வராத வார்த்தையெல்லாம் எழுதி கொடுக்க வேணான்னு சொல்லுங்கள். எழுதி கொடுக்குறவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாரு, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ குழந்தை போய் மாட்டிக்கிட்டு என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிது. அது சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. தூர சக்தி தூய சக்தி, திமுகவுக்கும் இவருக்கும் எத்தனை ஓட்டு வித்தியாசம்? 14 லட்சம் ஓட்டு தானே. எங்களை நம்பி 1,56,1,56,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தூய சக்தினா உங்களை 0 பண்ணல. நிறைய இடத்துல 1000 to 2000 ஓட்டுக்குள்ளே தோத்த இடம் நிறைய இருக்குது. வந்துட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? தன்னை ஒரு தூய சக்தியாகவும் இது வரைக்கும் தூய சக்தியான்னு சொல்லிக்கிற அவர் தமிழ்நாடு பார்க்காத கீழ்த்தரமான அரசியல் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். இது வரைக்கும் குதிரை பேருன்றது தமிழ்நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஜேபி அந்த சைடு நார்த்தில் பண்ணுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா? அதை எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுட்டார். அதிமுகவை நீ வேணான்னு சொன்ன, அதையும் ஒரு தீய சக்தின்னு சொன்னேன். அப்போ அந்த 24 பேர் உனக்கு தூய சக்தி ஆகிட்டாங்களா? இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த 24 பேரும் ஏடிஎம்கே அந்த நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அதிமுக வரணும்னு ஓட்டு போட்டவங்க தானே, அவங்களும் அப்போ தீய சக்தி தானே. அப்போ அந்த 24 பேரோட ஆதரவு வாங்கி நீங்கள் நல்லவன் ஆகிடுங்க. சிபிஎம் அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், எங்களோட திமுகவோட ஓட்டு அதில் இல்லையா? திமுகவை நம்பி தானே இப்போவும் நான் அரசியல் பண்ணுறீங்க. திமுக அன்னைக்கு தலைவர் அந்த 4 நாள் 8 பேர் ஆதரவு கொடுக்கலன்னா உங்களோட நிலைமை என்ன? கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, பிஜேபி டைரெக்டாக இங்கே கால் விடக்கூடாதுன்றதுக்காக தலைவர் செஞ்சார். இல்லைன்னா ஆட்சி இருக்குமான்றதான் அவர் மனசாட்சிக்கு தெரியும். அவர் குதிரை பேரை நடத்தினார், அதையே யாரும் பேச மாட்டாங்க. அவர் நல்லவர்னு தன்னை காட்டிக்க ட்ரை பண்ணுறாரே தவிர அவர் என்ன பண்ணார்? தூயவனா காட்டிக்கிறார். இல்லை, இது மக்களுக்கு நல்லது, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், கவர்னர் ஆட்சி இங்கே வரக்கூடாதுன்ற இடத்துல உங்கள் தலைவரில் கூட்டணியில் போயிருக்கு, இதெல்லாம் ஏற்றுறீங்க. ஆனால் உங்களோட அதாவது விஜய் இன்னைக்கு திமுகவை படித்து தானே பேசினார். அப்போ இன்னைக்கு விஜய் ஒரு முதலமைச்சராக அமர வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு தானே அது இழுக்குது? இழுக்கு இல்லை சார், இது ஜனநாயகத்தின் மாண்பை பாதுகாக்கிறதுக்காக தலைவர் செஞ்சாரே தவிர அது தாண்டி வேற ஒன்றும் அது இல்லை. நீங்கள் இப்போவும் திமுகவை குறை சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் வேற என்ன அலிகேஷன் வைக்கிறீங்க? ஒரு முகாந்திரமே இல்லாத விஷயத்தை தான் நீங்கள் அலிகேஷனாக வைக்கிறீங்க. திமுக அதிமுக பேசிட்டுறீங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்தார், அவர் பேசுறது 9ஆம் 10ஆம் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 நாள் அண்ணன் திருமாவளவன் மௌனமாக இருந்தாரா? ஐயுஎம்எல் ஐயா அவரும் மௌனமாக இருந்தாரா? பேசுறதுக்கு வாய் இல்லையா? அங்கே போய் செட்டில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் திமுகவை பழிக்கிறீங்க. இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னார். இப்போ கோட்டூர்புரத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அங்கே அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் தலைவர் அவர்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, அது சமத்துவபுரம், தலைவர் கொண்டு வந்த சமத்துவபுரம், அங்கே அனைத்து சாதியினரும் இருக்கணும்னு தான் சமத்துவபுரம் கொண்டு வந்தது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட என்ன பண்ணுறாங்க, தலித் மக்களை ஒரு பிளாக்ல அவங்கள மட்டும் தனிமைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதை திமுக ஒத்துக்கலை, அண்ணன் மா சுப்பிரமணியம் ஒத்துக்கலை. இவர் பெரிய பெரிய லீடர் தானே, அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்க போகிறேன். வன்னியரசு அண்ணன் அமைச்சர் வன்னியரசு வாய்க்கிலேயே பேசுகிறார்ல, அவர் தானே முதல்ல போயிருக்கணும். எங்கே போனார்? இது வரைக்கும் போலையே. இதுவே திமுக ஆட்சியில் நடந்திருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குடிச்சிருப்பீங்களா? நீங்கள் இப்போவும் சரி, அண்ணன் திருமாவளவன் மேலாம் பெரிய மரியாதை திமுக காரங்களுக்கே உண்டு, அவரே அதை கெடுத்துக்கிறார். பரவாயில்ல, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
இதே திமுக அரசில் சின்னதாக ஒரு விஷயம் நடந்துட்டா அதை பெரிய பூதாகரமாக்குறதும் இது எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இது இது ரொம்ப சாதாரண விஷயமா? இது எவ்வளோ பெரிய தீண்டாமை இது. ஆனால் இதை பற்றி எந்த மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசுனாங்களா? சரி, கவின் ஆணவ படுகொலைக்கு இப்போ தான் அந்த வந்து அந்த அவங்க அம்மாவை கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து திருமாவளவன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. அது எத்தனை மாதம் சட்ட போராட்டம்? திமுக முன்னெடுத்த போராட்டம் அது. கவினோட ஆணவ படுகொலைக்கு தாவேக்கனோட நிலைப்பாடு என்ன? நான் பார்க்குற எல்லா இடத்துலையும் கேட்குறேன், அவங்களோட நிலைப்பாடு என்ன? இது வரைக்கும் வாய் திறந்தாங்களா? அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நான் வந்து தூயவன், நான் அனைத்து சாதனைக்கான தலித் மக்களுக்கு நான் எப்பவுமே பாதுகாவலானா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர களத்தில் என்ன நடந்திருக்காங்க? இந்த 2 விஷயம் நடந்திருக்குங்க. இந்த 2 விஷயத்து அவங்களோட நிலைப்பாடு என்ன? இது வரைக்கும் போய் பார்க்கல. அதே தாவேக்கனுடைய எம்எல்ஏ அருள் பிரகாசம் நினைக்கிறேன், அவர் வந்து தலித் மக்களை தனிமைப்படுத்துங்கன்னு சொல்றாரு, ஆர்டர் கொடுங்கன்றாரு. இது வந்து சமூக நீதியில் வந்துடுமா? சமூக நீதியோட அமைச்சரும் போல அங்க இருக்கிற தாவேக்கனுடைய எம்எல்ஏ இந்த அட்டூழியம் பண்றாரு. இதை தடுத்து கேட்குது திமுக கேட்குது. ஆனா திமுக மேல என்ன பழி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் திருமாவளவன் இது வரைக்கும் பேசல, அண்ணன் வன்னியரசி இது வரைக்கும் பேசல, லெஃப்ட் 2 பேருமே பேசல இது வரைக்கும். ஐயா ஐஎம்எல் போனார், இங்கிருந்து போனார், அவரும் பேசல, யாரும் பேசல. இதை நானே சொல்றேன், நீங்களும் பேசுங்க. உங்களை அதுதானே அமைச்சர் தலைவர். இது நீங்க இங்க இருக்கும் போது உங்க உரிமையை கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன்னு சொல்றீங்கல்ல, அங்க போய் கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? எங்க மாடு வெட்டக்கூடாதுன்னு தடை போடுறான் கோவையில், மாடு வெட்டக்கூடாதுன்னு தடை போடுறான் இதில் சேலத்தில். இந்த போலி அம்பேத்கர்வாதிகள் ரஞ்சித் போன்ற ஆட்கள்லாம் ஏன் இப்போ பேச மாட்டாங்களா? ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை ஃபாலோ பண்ணி திமுகவை ஒழிக்கணும். அவனுக்கு தலித் மேலெல்லாம் பாசம்லாம் கிடையாது. ரஞ்சித்துக்கோ இந்த அம்பேத்கர்வாதிகள் பல பேர் சுற்றுறானுங்க. எவனுக்குமே வந்து யாருக்குமே வந்து தலித் மீதான பாசம் கிடையாது. திமுக மீதான வன்மம், வெறுப்பு. திமுக தலித்தே கிடையாதா? ஊருப்பட்ட பேர் இருக்காங்க, எவ்வளோ அமைச்சர் இருக்காங்க. முதல்ல இவங்க தான் வந்து ஒரு பள்ளி. ஆனால் பேர் வந்து தலித்துக்கு எதிரான ஒரு கட்சி தான் திமுக அப்படின்ற நிலைப்பாட்டில். திமுகவில் கடைநிலையில் பொறுப்புல இருந்து மேல்மட்ட பொறுப்பு வரைக்கும் திமுக தலித்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சி. சமத்துவபுரம் ஒன்று கொண்டு வந்தது யாருங்க? ஜெயலலிதா கொண்டு வந்தாங்களா? திருமாவளவன் போராடினாரா? இல்லை கம்யூனிஸ்ட் போராடிச்சா? தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது. அங்கே தலித்துக்கும் இன்னொரு சாதியினரும் ஒன்றா இருக்கணும், 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறது தானே உங்களோட எய்மு. அம்பேத்கர் எய்ம் அதுதானேங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சமமாக இருக்கணும் தானே. சமத்துவபுரம் எப்படி யார் கொண்டு வந்தது? தலித்துக்கு முன்னுரிமை தரலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இவரு தான் ராஜ்மோகன் தான் முதல் ஆதிதிராவிடத்துறை அப்பாற்பட்டு ஒரு பொதுத்துறைக்கு கொண்டு வந்தது ராஜ்மோகன் தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ போன கோவிசெழி இருந்தார், அவர் என்னவா இருந்தார்? உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்ல. எனக்கு தெரிஞ்சு 89 to 91 கா சுந்தரம்னு இருந்தார், பால்வளத்துறைக்கு இருந்தார். அதெல்லாம் என்னது? இதெல்லாம் இந்த புரட்சியெல்லாம் திமுக தான் செஞ்சுது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லிச்சு. அதில் தலித் வர மாட்டாங்களா? அதில் தலித்தும் அர்ச்சகராகிறாங்கல்ல. இந்த புரட்சியெல்லாம் மங்கடிச்சு சும்மா ஒப்புக்கு சப்பானியாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன், அவங்களுக்கு இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன். சரி, அவ்வளோ கொடுத்தங்கில்ல. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 3 மேயர் யாரு? இந்த 3 மேயர் யாருங்க? திமுக ஒரு 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 2 அமைச்சருக்கு சமமானது சென்னையினுடைய மேயர். யார் கொடுத்தா? திமுக தானே கொடுத்துச்சு. ஒரு ஒரு பெண்மணிக்கு, தலித் பெண்மணிக்கு கொடுத்த அழகு பார்த்து திமுக தானே. அதெல்லாம் எவனும் பேச மாட்டான். பேசுறதுக்கு உனக்கு மனசு கிடையாது. அதை அண்ணன் திருமாவளவன் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி பாராட்டியிருப்பாரா? 4 வருஷம் ஆகுது, 2022 அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி பாராட்டியிருப்பாரா? இங்கே இருந்துக்கிட்டே பின்னாடி தானே குத்திக்கிட்டு இருந்தீங்க. அது பழக்கப்படுச்சு. திமுக துரோகிகளையும் துரோகங்களையும் நிறைய பார்த்துருச்சு. 75 வருஷம் பார்த்துட்டோம். இதுக்கு இவர் இப்போ புதுசாக ஒருத்தர் இதையும் பார்ப்போம். சிறப்பு. தொடர்ந்து பேசும். தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. உங்கள் நேரத்தை மிக்க நன்றி.